இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற மூணாவது டென்ஸ், தேர்ட் கேட்டகரி, தேர்ட் டைப் என்ன, அதை எப்படி நாங்க இங்கிலீஷ்ல அப்ளை பண்ற, எப்படி பேசுற, எப்படி எழுதுற அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் தேர்? ரைட். ஸோ குட் ஈவினிங் இஷ்ரா, ஒலிவியா, ரஷாதா, ஷைஃபா, ஷிஹாப், தவிஷ். ஸோ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். Hope your Good day evening. is great. Okay. So, Olivia, how was your day? How do you feel today? Um, it was great, but I'm having a fever Really? and we're having a sports meet, so Mhm. my face looks really Okay, bad and dark. right. So please take care of yourself. So, are you ready for today's class? Yeah, I Okay. am. Yeah, you're always ready. I know that. Okay, so students, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் வித் யூ. ஸோ இன்றைக்கு கிளாஸ்ல டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டுடேஸ் கிளாஸ் டாபிக் இஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அதாவது நாங்கள் 12 டென்சஸ் இங்கிலீஷில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதில் ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் மூணாவது கேட்டகரி. சரி, ஸோ இந்த மூணாவது கேட்டகரியில் இந்த டென்ஸை எதுக்கு யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு சின்ன ட்ரிக் கொண்டு இருக்கு. ஓகே, வெயிட், கிவ் மீ செகண்ட். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல நீங்க மீனிங்கை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு சொன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. அதனால நான் சொல்ற விஷயத்தை அழகா கேட்ச் பண்ணுங்க. இந்த டென்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சுங்க. ரைட். ஓகே, முதல்ல பாருங்க, யூசஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இவ்வளோ காலம் நாங்க நிகழ்காலம் படிச்சிருப்போம், ப்ரெசன்ட் படிச்சிருப்போம், சிம்பிள் ப்ரெசன்ட் படிச்சோம். அது பொதுவாக இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், எப்பவுமே நடக்கிற விஷயங்களை குறிச்சுது. சரிதானே? இப்ப ஒருத்தர பழக்க வழக்கம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ works sorry she studies hard every day. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ஷீ ஸ்டடீஸ் ஹார்ட் எவ்ரிடே அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னு தெரியும். ஏன்? ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ஐஇஎஸ் சேர்ந்து வந்திருக்கு இந்த verb வெர்ஷன் 5 இந்த சப்ஜெக்டுக்கு. ஸோ என்ன அர்த்தம் இதுல? மீனிங் வந்து அவள் ஒவ்வொரு நாளும் கடினமாக கஷ்டப்பட்டு படிக்கின்றாள் அப்படின்னு இருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இவ்வாறான வாக்கியங்கள் தான் நாங்க எழுதுவோம். எந்த நாளும் பொதுவாக உண்மையாக இருக்கிற விஷயங்களை நாங்க எழுதுவோம்னு பார்த்தோம். ஸோ இந்த டென்ஸ் இப்ப எங்களுக்கு தெரியும். இதுல நெகட்டிவ் எப்படி எழுதுற, கொஷின்ஸ் எப்படி எழுதுறன்னு நாங்க பார்த்திருந்தோம். அதே போல ரெண்டாவது டென்ஸ் படிச்சிருந்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இப்போ கரண்ட் மூமெண்ட்ல நாங்க செஞ்சு கொண்டிருக்கிற வேலைகள், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வேலைகளை நாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ரெண்டாவது கிளாஸ்ல ரெண்டாவது கேட்டகரியில படிச்சோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் எப்படி சொல்லலாம் அதை? I am teaching English to you. நான் உங்களுக்கு ஆங்கிலம் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். I am teaching English to you. அப்ப எப்படி இது present continuous நாம ஐடென்டிஃபை பண்றோம்? am அப்படிங்கிற ஆக்சிலரி verb. இந்த verb வந்து ing ஃபார்ம்ல வாரதுனால அது கண்டினியூஸுக்குரிய வேர்ப்னு தெரியும். அப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஆக்சிலரி verb, வேர்போட ing ஃபார்ம் வரக்குள்ள எங்களுக்கு நிகழ்காலத்துல கண்டினியூஸா நடக்கிற விஷயங்களுக்கு நாங்க இந்த டென்ஸை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் டு யூ. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சரி, இப்ப இது இந்த டென்சஸ்ல எங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லை. ஏன்? நிகழ்காலத்தோட சம்பந்தப்பட்டு போகுது. இப்ப இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனை தரக்கூடிய ஒரு எலிமெண்ட் இருக்கு. அது என்னன்னு நாங்க அழகா கிளாஸை கவனிச்சா விளங்கலாம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுற விஷயங்கள், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து நிகழ்காலத்துக்குரிய ஒரு டென்ஸா இருந்தாலும் இங்க சொல்லப்படுகின்ற செயல்கள், இங்க நடக்கிற ஆக்ஷன்ஸ் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டு. அப்ப ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டா பாஸ்ட் தானே. நீங்க அதை பாஸ்ட் டென்ஸ்ல தானே எங்களுக்கு சொல்லி தரணும். எப்படி நிகழ்காலத்துல நீங்க இத வந்து சொல்லுவீங்க? முடிஞ்சு போன விஷயம் எப்படி நிகழ்காலமா வரும்னு கேட்டா, there's a reason. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சோ தவிஷ் வந்து சொல்லுங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நாம எழுதுற செயல்கள் முடிஞ்சிருக்குமா இருக்காதா? முடிஞ்சிருக்குமா முடிஞ்சிருக்காதா? சார் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நாங்க சொல்ற செயல்கள் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சா நடந்து முடிஞ்சிருக்காதா? முடிஞ்சிருக்கா சார்?
முடிஞ்சிருக்கு, முடிஞ்சு It's a இருக்கு. present perfect tense. எஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான். இங்க சொல்ற செயல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. மைண்ட்ல நல்லா ஏத்திட்டீங்களா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல நாங்க சொல்ற செயல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேயா தவேஷ்? கிளியரா? Yes, எப்படின்னு sir. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நான் இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியர் தானே? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல படிக்கிற விஷயம், சொல்ற செயல்கள் பாஸ்ட்ல ஆல்ரெடி நடந்துட்டு. கிளியரா இந்த விஷயம்? Yes, sir. எஸ். இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ், சினாரியோஸை கவனிங்க. இப்ப ஒரு பாஸ்ட் டைம், முதலாவது விஷயம், actions that happened at an unspecified time in the past. ஒரு நிகழ்வு வந்து நேரம் குறிப்பிடப்படாத ஒரு இறந்த காலத்துல, அதாவது நேத்து, முந்தநாயத்து, போன மாசம், போன வருஷம்னு சொல்லி ஒரு டைம் ஃப்ரேமை நாங்க முக்கியத்துவம் கொடுத்து சொல்லாம ஜஸ்ட் இந்த வேலை கம்ப்ளீட் ஆகிருக்கி, நான் இந்த எக்ஸாமை எழுதிட்டேன், நான் இந்த எக்ஸாமை எழுதி முடிச்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நாங்க பாருங்க, டைமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எங்களுக்கு எப்ப நேத்து எக்ஸாம் எழுதினோமா, போன மாசம் எக்ஸாம் எழுதினோமா அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நாங்க குறிப்பிடப்படுற விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதுக்கு டெஃபினட்டான ஒரு பாஸ்ட் டைம் இருக்காது, ஒரு ஸ்பெசிபிக்கான பாஸ்ட் டைம் இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்ட்ல வரணும்னு சொன்னா எப்படி வரணும்னு சொன்னா, நான் நேத்து கொழம்புக்கு போனேன் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன, இறந்த காலம். ஏன் நேத்து ஒரு டெஃபினட்டான பாஸ்ட் டைம். இப்ப தவிஷ் வந்து என்கிட்ட கேட்காரு, சார் நீங்க கொழம்புக்கு போயிருக்கீங்களா, இதுக்கு முதல் கொழம்புக்கு போயிருக்கீங்களா, இப்படி கேட்காரு. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்காரு. கொழம்புக்கு போய் உங்களுக்கு தெரியுமா, போய் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்காரு. அப்ப நான் சொல்றேன், ஓ நான் கொழம்புக்கு போயிருக்கேன். எப்படி சொல்றேன்? கொழம்புக்கு போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த இறந்த காலத்திலேயே இந்த செயல் நடந்திருந்தாலும் அது வந்து நிகழ்காலத்துக்கு ஒரு தொடர் பெருகி, எனக்கு இப்பயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, போய் பார்த்தது எனக்கு தெரியும். ஐ ஹாவ் கோன் டு கொலம்பு, ஐ விசிட்டட் கொலம்பு எஸ்டர்டே, நான் நேத்து கொலம்புக்கு போனேன் அப்படிங்கிறது வேற. ஐ ஹாவ் கோன் டு கொலம்பு, ஓம் நான் கொலம்புக்கு போயிருக்கேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றது வேற. அப்ப ஒரு ஆள்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு இருக்கிற ஒரு அனுபவம், அவர் செஞ்சு பார்த்த ஒரு வேலை, அல்லது நேரம் குறிப்பிடப்படாம செய்யப்பட்ட ஒரு செயல், அதாவது நேத்து, முந்தநேத்து, போன மாசம் அப்படின்னு சொல்லாம செய்யப்பட்ட செயல்கள், இப்படியான விஷயங்களை நாம என்ன டென்ஸ்ல பேசணும்? தவிஷ், ஒலிவியா, ரஷாதா, என்ன டென்ஸ்ல பேசணும்? which tense do we use for these kind of scenarios? present என்னது? perfect. ஓகேவா? present perfect, right? so என்ன, யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? are you confused? A bit. sorry, I couldn't hear you. are you confused? Yeah, sir, I'm confused a bit. Can you oh explain it again? right. so இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பாருங்க. ரைட், இப்போ இங்க present perfectல நாங்க பேசுற விஷயங்கள் என்ன விஷயம் சொன்னா, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு, சரியா? ஆல்ரெடி நடந்து முடிஞ்சா நாம இறந்த காலம்னு சொல்றது நியாயம், சரிதானே? ஆனா இங்கிலீஷ்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா, நிகழ்காலத்தோட தொடர்புல இருக்கிற ஒரு இறந்த காலத்துல நடந்த விஷயத்த நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் பேசணும். ஆல்ரெடி இந்த செயல் முடிஞ்சிருந்தாலும் இங்க நாம டைமை மென்ஷன் பண்ணல. நாங்க சொல்ற விஷயங்களுக்கு டைமை நாங்க மென்ஷன் பண்ணல. நேத்து செஞ்சியா, பாஸ்ட் டைம்ல இந்த குறிப்பிட்ட டைம்ல தான் செஞ்சேன்னு சொல்லி நாங்க இங்க மென்ஷன் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒலிவியா வந்து ஏ லெவல் ஸ்டூடெண்ட் வைப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிவியா இஸ் an ஏ லெவல் ஸ்டூடெண்ட். இப்போ நான் இப்போ ஒலிவியாட்ட கேட்கணும், ஒலிவியா எக்ஸாம் எழுதிட்டீங்களா? have you done your A levels? நான் ஒலிவியா, நீங்க ஏ லெவல்ஸை செஞ்சிருக்கீங்களா? இப்போ அதுக்கு ஏ லெவல்ஸை செஞ்சிருக்கீங்களான்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸாமை எங்களுக்கு ப்ரெசென்ட்லேயும் அதால் ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஒரு ஏ லெவல் எக்ஸாம்னு சொல்றது என்ன, ஒரு ஆளோட லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு அனுபவம் தானே. இங்க நாங்க அவங்க நேத்து எக்ஸாம் எழுதினாங்களா, போன மாசம் எழுதினாங்களான்னு கேட்கல. ஜஸ்ட் அவங்களோட லைஃப்ல இதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும். ஹேவ் யூ டன் யுவர் ஏ லெவல்ஸ் அப்படின்னு கேட்கும். இப்ப இதே போல இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். நீங்க வந்து பீட்சா சாப்பிட்டு இருக்கீங்களா?
Have you eaten pizza? பாருங்க, நீங்க பீட்சா சாப்பிட்டு இருக்கீங்களா? இங்க மீனிங் என்ன தெரியுமா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க பீட்சா சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்கா? நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும். இதே இது அப்ப ஹேவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வாரதால இது என்ன டென்ஸ்? இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதே விஷயத்த இப்ப நான் பாஸ்ட்ல கேட்கணும்னு சொன்னா அதுல ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட். இப்படியான விஷயத்தை என்ன பாஸ்ட யூஸ் பண்ணி கேட்போம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி கேட்போம். சரியா? அது இறந்த காலம், அது வேற சப்ஜெக்ட். அப்ப நான் எப்படி கேட்பேன்? இப்ப ஒலிவியாட்ட வந்து நீங்க நேத்து பீட்சா சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன்னு சொன்னா, டிட் யூ ஈட் பீட்சா எஸ்டர்டே? பாருங்க, இங்க எஸ்டர்டே என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கா? இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஒரு ஆளோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு தெரியுமா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல கேட்கும். இது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். டிட் யூ ஈட் பீட்சா எஸ்டர்டே? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. ஹேவ் யூ ஈட்டன் பீட்சான்னு சொன்னா நீங்க பீட்சா சாப்பிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? ஆனா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி கேட்கும்? எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் இல்ல, அந்த டைம் முக்கியம். என்ன கேட்கன்? டிட் யூ ஈட் பீட்சா எஸ்டர்டே? எஸ்டர்டே நல்லா கவனிங்க, டைம் ஃப்ரேம் இன்க்ளூட் பண்றோம். இங்க எங்களுக்கு காலம் முக்கியம், இறந்த காலம். பட் இந்த இடத்துல நாங்க ஜஸ்ட் அவங்க இந்த விஷயத்தை செஞ்சு பார்த்திருக்காங்களான்னு தான் கேட்கும். அவங்க நேத்து செஞ்சியா, போன மாசம் செஞ்சியா அப்படின்னு கேட்கல. அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல செஞ்ச விஷயங்கள், அந்த செயல்கள் ஆல்ரெடி நடந்திருந்தாலும் அப்படியான செயல்களுக்கு இப்போ இருக்கிற பிரசன்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். சரிதானே? ஒரு ரெலவன்ஸ் இருக்கும். பட் பாஸ்ட்ல, சிம்பிள் பாஸ்ட்ல நாங்க பேசுற விஷயங்கள் அதுவும் ஆல்ரெடி முடிஞ்சிருந்தாலும் அங்க நாங்க ஃபோக்கஸ் பண்றது என்னதுல? இப்படியான ஒரு டைம்ல. பாருங்க, எஸ்டர்டே. பட் இங்க அந்த டைம் ஃப்ரேம் இல்லை. இப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப நான் தமிழால அவங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பீட்சா சாப்பிட்டு இருக்கீங்களா கேட்கறதுக்கும், நீங்க நேத்து பீட்சா சாப்பிட்டீங்களா கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்? இப்ப விளங்குது உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லி? யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. எஸ். ஓகே. ஸோ அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுற விஷயங்கள்லாம் என்ன? ஒரு ஆள்ட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள். நான் அங்க போயிருக்கேன், இதை செஞ்சிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன், இந்த நீங்க சொன்ன இந்த படத்தை பார்த்திருக்கேன், இப்படி. ஆனா சிம்பிள் பாஸ்ட் என்ன? நான் போன வருஷம் லண்டனுக்கு போனேன், நான் 5 வருஷத்துக்கு முன்னால A level எழுதினேன், நான் நேத்து காலையில இந்த சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இறந்த காலத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா அது சிம்பிள் பாஸ்ட். மற்றபடி ஒரு ஆள்ற லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்சஸ், வேற எதை செஞ்சிருக்காரு, நான் பீட்சா சாப்பிட்ருக்கேன், நான் அவங்களோட பேசியிருக்கேன், இப்படி ஜஸ்ட் செஞ்ச விஷயங்கள்ல ஷேர் பண்றது என்னதுல? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் அழகா புரியும். சரிதானே? ரைட். ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு நாங்க இன்னும் வரல. சரியா? இப்பதான் நிகழ்காலத்துல 3வது கேட்டகரியில இருக்கோம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல. சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நாங்க அடுத்த டென்ஸ் படிக்கக்குள்ள வருவோம். அடுத்த கிளாஸுக்கு அடுத்த கிளாஸ். என் சின்ன ப்ரெசென்ட்ல இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, முதலாவது விஷயம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு குறிப்பிட்ட பாஸ்ட் டைம் இருக்காது, அன்ஸ்பெசிஃபைட் டைம், ஒரு குறிப்பிடப்படாத ஒரு நேரம். இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஹேவ் யூ ஈட்டன் பீட்சான்னு நான் கேட்க, நீங்க பீட்சா சாப்பிட்டு இருக்கீங்களான்னு. இந்த இடத்துல நீங்க எப்ப சாப்பிட்டேன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் இருக்கா இந்த சென்டென்ஸ்ல? டு யூ see that? No. இல்ல. அப்படி ஒரு No. சென்டென்ஸ்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் இல்ல. இப்ப சிம்பிள் பாஸ்ட பாருங்க, ஸ்பெசிஃபிக்கான டைம் இருக்கா இல்லையா? நீங்க நேத்து பீட்சா சாப்பிட்டீங்களா? டிட் யூ ஈட் பீட்சா எஸ்டர்டே அப்படின்னு கேட்க ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கா இல்லையா? இருக்கு. ரைட்? அது வந்து சிம்பிள் பாஸ்ட், இறந்த காலத்துக்குள்ள வாருது. அது நமக்கு இப்ப கதை இல்லை. சரியா? இப்ப அதை அப்படியே வச்சுட்டு முதலாவது இங்க ஒரு டைம் இருக்காது. அப்ப பாருங்க, இங்க அந்த செய்யப்பட்ட செயல்ற அனுபவம் அல்லது அதோட ரிசல்ட் தான் எங்களுக்கு முக்கியம். சாப்பிட்டு இருக்கீங்களா? ஓம் சாப்பிட்டு இருக்கேன். அந்த அனுபவம் தான் முக்கியம். எப்போ அது நடந்துச்சுங்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல முக்கியம் இல்லை.
சரி, சோ இது முதலாவது. இப்ப பாருங்க, ஐ ஹாவ் சீன் தட் மூவி. இப்ப குட் பேட் அக்லின்னு சொல்லி ஒரு மூவி வந்துச்சு அஜித்ல. இப்ப நீங்க கேக்குறீங்க என்கிட்ட, சார் குட் பேட் அக்லி பார்த்துட்டீங்களா? நான் என்ன சொல்றேன்? ஐ ஹாவ் சீன் தட் மூவி. ஓம், நான் அந்த படத்தை பார்த்திருக்கேன். ஐ ஹாவ் சீன் தட் மூவி. அதே போல ஷிஃபாட்ட நான் கேட்கேன், ஷிஃபா, ஹேவ் யூ விசிட்டட் இந்தியா? நீங்க இந்தியாவுக்கு போயிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்றீங்க. ஷி ஹாஸ் விசிட்டட் இந்தியா. அவள் இந்தியாவுக்கு போயிருக்கிறாள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எப்ப போயிருக்கா, எப்ப போயிருக்கான்னு ஒரு டைமிங் இருக்கா? Is there any time frames here? No. No, sir. No. I have seen that movieல எப்ப நாம அந்த மூவியை பார்த்துட்டு இருக்கா? நேத்து பார்த்த, காலையில பார்த்த, நைட் பார்த்த, அப்படி ஏதாச்சும் இருக்கா? There's no time marker. இங்க பாருங்க, இதே போல they have met the manager. அவங்க மேனேஜரை சந்திச்சிருக்காங்க. அப்போ இதுலயும் என்ன, எப்போ சந்திச்சாங்கன்னு ஒரு டைம் இருக்கா? இல்லை. ரைட்? ஸோ இப்படி இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நடக்கிற செயல்கள் ஆல்ரெடி நடந்திருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு வாழ்க்கையில ஒரு ஆளுக்கு இருக்கிற அனுபவமா தான் நாங்க பேசுவோமே தவிர அதுக்கு எந்த டைம்ல முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது அங்க முக்கியம் இல்லை. அப்ப அது ஒரு விஷயம். அதே போல லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நாம பேசினாப்புல, இப்ப ஒரு ஆள் வந்து இருக்காரு, அவர் நிறைய நாடுகளுக்கு பிரயாணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வைப்போம். இந்த இடத்துல பாருங்க, he has traveled to many countries. அவன் பல நாடுகளுக்கு பிரயாணம் இருக்கின்றான். பாருங்க, இருக்கின்றான்னு சொல்ல போகல எங்களுக்கு என்னன்னு வருது, ஒரு நிகழ்காலத்துல எஃபெக்ட தானே அது எங்களுக்கு கொடுக்குது. அவன் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்தான் என்று சொல்றதுதான் சிம்பிள் பாஸ்ட். அவன் நிறைய நாடுகளுக்கு பிரயாணம் செய்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றது என்ன, பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அவருக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்ப போனாருன்னு எங்களுக்கு தெரியா, ஆனா போயிருக்காரு. சரிதானே? ஹாவ் யூ எவர் ஈட்டன் சூஷி? சூஷி அப்படிங்கிறது ஒரு சாப்பாடு. நீங்க எப்பயாச்சும் சூஷி சாப்பிட்டு இருக்கீங்களா உங்களோட லைஃப்ல? எக்ஸ்பீரியன்ஸா கேட்கும். எப்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்குமா? இல்லை. அடுத்தது, ஐ ஹாவ் நெவர் ரிடன் அ ஹோர்ஸ். நான் ஒரு குதிரையை என் வாழ்க்கையில ஓட்டினதே இல்லை. ஐ ஹாவ் நெவர் ரிடன் அ ஹோர்ஸ். அப்ப என்ன, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் எகெயின். ஆனா என்ன, நெகட்டிவா இருக்கு, ஏன் நெவர் வந்துருக்கு. சரிதானே? ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இப்படியான வாழ்க்கையில இருக்கிற நாங்க அனுபவிச்ச விஷயங்களை, செஞ்ச விஷயங்கள்ல பேசக்குள்ள பிரசன்ட் பெர்ஃபெக்டை தான் யூஸ் பண்ணும். அதே போல action, an action that started in the past and is still true or relevant now. இறந்த காலத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்பையும் உண்மையா இருக்கி. ஒரு பாஸ்ட் டைம்ல தொடங்கின ஒரு விஷயம் இப்பையும் இருக்கி உண்மை அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்டை யூஸ் பண்ணலாம். இப்ப ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது என்ன விஷயம், இதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிதானே? அப்போ இருந்த காலத்துல அவர் ஆரம்பிச்ச விஷயம் இப்பையும் ட்ரூ இருக்கு. முதலாவது எக்ஸாம்பிள பார்ப்போம். ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் ஃபார் 5 years. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ரைட், இஸ்ரா இருக்காங்க. இஸ்ரா வந்து இப்ப ஒரு கொலம்புல ஒரு வீட்டுல இருக்காங்கன்னு வைப்போமே. கொலம்புல இஸ்ரா வந்து அவங்களோட ஹவுஸ்ல இருக்காங்க. இந்த கொலம்பு ஹவுஸ்ல இஸ்ரா வந்து 5 வருஷமா ஆல்ரெடி இருந்தா. அவ வேறொரு இடத்துல பிறந்த, பட் லாஸ்ட் 5 yearsஆ அந்த கொலம்புல இருக்கிற வீட்டுல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வைப்போமே. அப்போ இப்பயும் அந்த கொலம்பு வீட்டுல தான் அவங்க இருக்காங்க. அப்ப நாம அவர்கிட்ட கேட்கும், நீங்க எவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ ரிப்ளை பண்றா, ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் ஃபார் 5 years. நான் இந்த வீட்டுல 5 வருஷமா வாழ்ந்து இருக்கிறேன். இப்பயும் அங்கதான் இருக்கா. அப்ப என்ன, 5 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அவ இப்ப நாங்க அவையோட பேசுற டைமும் உண்மையா தான் இருக்கு. இப்பயும் அங்கதான் அந்த அந்த ஹவுஸ்ல தான் அவ வாழ்றா. ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் ஃபார் 5 years. அதே போல இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில 2020 இருந்து வேலை செய்யறா அப்படின்னு வைப்போம். சரி, இப்பயும் அங்கதான் வேலை செய்யறா. 2020 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு வைப்போம். அப்ப நீங்க இப்போ உங்களோட ஃப்ரெண்ட கம்பெனில போய் மீட் பண்றீங்க.
நீங்க எவ்வளவு காலமா இங்க வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி கேட்கீங்க எப்பவுமே. அப்ப அந்த ஃப்ரெண்ட் சொல்றா, அவள் இந்த கம்பெனில 2020 இருந்து வேலை செஞ்சிருக்காள், இப்பயும் அங்கதான் இருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? she has worked at Microsoft since 2020. இந்த சின்ஸ் போடுற என்னதுக்கு? இருந்து அப்படின்னு சொல்றது. ஒரு ஆண்டுல இருந்துன்னு சொல்லக்குள்ள, ஒரு டைம்ல இருந்துன்னு சொல்ல போக்குள்ள என்ன போடுவோம்? சின்ஸ் போடுவோம். அப்ப சின்ஸ் 2020 சொன்னா 2020 இருந்து. she has worked at Microsoft since 2020. அவள் 2020 இருந்து இந்த கம்பெனில வேலை செஞ்சிருக்காள். அப்ப பாஸ்ட்ல நடந்தது இப்பயும் உண்மையா இருக்கு, இப்பயும் அங்க ஒர்க் பண்றான். ஸோ இப்படியான சென்டென்சஸுக்கு நாங்க என்ன செய்யறோம்? என்ன யூஸ் பண்றோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். அதே போல we have known each other since school. பாடசாலை நாட்கள்ல இருந்து எங்களுக்கு ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரையும் ஸ்கூல் நாள்ல இருந்து எங்களுக்கு தெரியும், அவரையும் என்னையும் மாறி மாறி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாஸ்ட்ல ஸ்கூல் டைம்ல ஆரம்பிச்சது இப்பயும் அவர் எங்களோட பழக்கத்துல இருக்காரு. அப்ப என்ன சொல்றோம்? we have known each other since school. அப்ப இப்படியான சென்டென்சஸுக்கு நாங்க என்ன யூஸ் பண்றோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப அடுத்த இன்னொரு யூஸ் ஒன்று பார்ப்போம். என்னன்னு சொன்னா, ரீசன்ட் ஆக்ஷன்ஸ் வித் த பிரசன்ட் ரிசல்ட். இந்த முடிஞ்ச இந்த செயல் கிட்டத்துல, நேத்து, ஒரு 1 வீக்குக்கு முன்னால, இப்ப, காலையில அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாங்க பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கு இப்போ நாங்க பேசுற டைமுக்கு ஏதாவது ஒரு விளைவு இருக்கும், ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு கிளாஸ்ல ஹோம்ஒர்க் தந்திருக்கேன் அப்படின்னு வைப்போம். இப்போதான் இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு வைப்போமே. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? I have just finished my homework. நான் இப்பதான் இந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருக்கேன் நான் கேட்கேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இனித்தானே உங்களோட ஹோம்ஒர்க்கை நான் பார்த்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தரணும். அந்த ஹோம்ஒர்க் முடிஞ்சின்றதுனால அதுல யூஸ் முடிஞ்சு போகலையே. இப்ப நான் அதை பார்த்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி மார்க்ஸ் போடணும். அப்ப ரீசெண்டா முடிஞ்ச இந்த விஷயத்துக்கு பிரசன்ட்ல, நிகழ்காலத்துல ஒரு விதமான பயன்பாடு, ஒரு யூஸ் இருக்கு, ஒரு பிரசன்ட் ரிசல்ட் இருக்கு. நான் இப்பதான் ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருக்கேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். அப்ப இந்த இடத்துல எப்ப செஞ்சேன்னு சொல்லி ஒரு டைம் இருக்கா? நேத்து, போன மாசம், இப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்கேமா இந்த இடத்துல? Do you see anything, any time markers or something in this sentence? இருக்கா? Answer me. Talk to me. Don't stay silent, okay? If you are staying silent, that means you don't understand. விளங்கிச்சா? ரைட். Yes, sir. ஓகே, இங்க பாருங்க. இப்ப இதே விஷயத்த நீங்க டைமை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லணும். எப்ப நீங்க அந்த எக்ஸசைஸ, அந்த ஹோம்ஒர்க் செஞ்சு முடிச்சீங்கன்னு சொல்லணும். டைம் இம்பார்ட்டன்ட், முடிக்கப்பட்ட இந்த செயலுக்கு டைம் இம்பார்ட்டன்ட் சொன்னா அந்த நேரத்துல நீங்க பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்ப ஹாஜரா வந்து, நான் நேத்தே ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்டேன் சார் அப்படின்றா. அப்ப ஹாஜரா என்ன சொல்லலாம்? ஐ finished my homework yesterday. நான் நேத்து ஹோம்ஒர்க்கை செஞ்சிட்டேன் அப்படின்றா. இப்போ ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க்குக்கும் ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ்னு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? Do you understand it? Yes, sir. Yes. அப்போ இதுதான் இங்க விஷயம், சரியா? ரைட். அப்போ இது வந்து என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாம இப்ப பார்த்தோம். இப்ப இதுல ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம், சரிதானே? இது சென்டென்ஸ்ல இது எப்படி எழுதப்படுது, இதுக்கு என்ன மாதிரியான ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கு, இதை எப்படியெல்லாம் நாங்க சரியா எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்ப நான் கேட்கிறாள் சொல்லுங்க. ரஷாதா சொல்லுங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் பாவிச்சோம்? What auxiliary verbs did we use for simple present tense? ரஷாதா அவங்கள சொல்லுங்க. 2 தான் இருந்துச்சு. What did we use? Others? Yes, sir. Do. Do So, and does. 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 Do and does.
ஓகே ஸோ டூ அண்ட் டஸ். அதே போல இன்னொருத்தர் சொல்லுங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன மாதிரியான ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரெண்டாவது. Is Am is a. ஆமிசா, ரைட். அப்படி எங்களுக்கு ப்ரீவியஸ் டென்சஸ்ல ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருந்துச்சு தானே, அத மாதிரி எங்களுக்கு present perfect tenseல என்னென்ன auxiliary verbs இருக்கு? What do you see in the screen? On the Has, screen? have. Have-உம் has. Okay? Present perfect tenseல ஒரு sentence வருதுன்னு சொன்னா அது என்னதுல இருக்கும்? Have அல்லது has அப்படிங்கிற auxiliary verbs கொண்டிருக்கும். அப்ப எப்படி நீங்க இத டிட்டர்மைன் பண்ணுவீங்க? has போடுறியா have போடுறியான்னு? இந்த அறிக்கை he, she, it and singular subjects வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? has யூஸ் பண்ணணும். அதே போல I, we, you, they அல்லது plural subject ஒன்று வந்தா what do you Have. use? have யூஸ் பண்ற. அப்ப சொல்லி பாருங்க, he has, she has, it has, Rashada has, I have, we have, you have, they have, Shifa and Olivia have. Do you understand it? எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி auxiliary verbs விளங்குதா? Yes. எஸ், ஓகே. ஸோ இது இந்த விஷயம். இப்போ ஆக்சிலரி verb போட்டுட்டோமா? போட்டுட்டோம். இப்போ எங்களுக்கு சென்டென்ஸ்ல மூணாவது என்ன இருக்கு? மெயின் verb இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருப்பேன், பெர்ஃபெக்ட் டென்சஸுக்கு எத்தனாவது வெர்ஷன் verb யூஸ் பண்றேன்? 3. verb 3 past participle. ஓகே, ரைட். இப்போ சென்டென்சஸ் எழுதி பார்ப்போம். முதலாவது டைப் பாசிட்டிவ் சென்டென்சஸ். உண்மையா நடக்கிற ஒரு விஷயம் இந்த டென்ஸ்ல. நான் எக்ஸாம் எழுதி இருக்கேன், நான் இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, இப்படியான விஷயங்கள் பாருங்க. ஷிஃபா, நான் உங்கள்ட்ட கேட்கன், நேத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தந்துடுவீங்க, அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் ஷிஃபா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன ரிப்ளை பண்ணலாம்? How do you I reply? have finished my I homework. have finished my homework. என்ன அர்த்தம்? நான் ஹோம்ஒர்க்கை செஞ்சிருக்கேன், செஞ்சிட்டேன், இப்பதான் செஞ்சிருக்கேன். ப்ளீஸ் கரெக்ட் திஸ் ஃபார் மீ, எனக்காக இதை கரெக்ட் பண்ணி தாங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ பாய்ஸ் ஏன் சைலண்டாக இருக்காங்க? அத்தீக், ஷிஹாப் அண்ட் அதர்ஸ், யூ ஆல் கேன் டாக், ரைட்? உங்க எல்லாரும் பேசலாம் தானே? இஃப் ஐ ஆஸ்க் கொஷின்ஸ் கேன் யூ டாக்? தவிஷ், அத்தீக், அப்துல் ரஹ்மான் அண்ட் ஷிஹாப், உங்க எல்லாருக்கும் பேசலுமா? If you can, please unmute your mic and please say hi to me. Yes, sir. Hi, sir. Hi. Hi, Tavish. Hi, Abdul Rahman. Atiq and Shihab, what about you? Hi. Right. Okay. So you have to talk, okay? When I ask questions, you need to talk. If you stay silent, you won't be able to talk fluently, right? பேசையும் பலனும். That's the goal of my class. Notes மட்டும் பார்த்துட்டு அப்படி போறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ரைட்? அடுத்தது, இப்போ ஒரு எழுத்தாளர் ஒரு ஆள் இருக்காரு, அவரு 3 புக்ஸ் எழுதியிருக்காருன்னு வைப்போம். அப்ப இது ஒரு ஆள்ற வாழ்க்கையில இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்ப நம்ம சும்மா சொல்றோம் அவர் இதுவரைக்கும் 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி, 3 புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. எப்படி யூஸ் பண்றோம்? he has written 3 books. என்ன நடந்திருக்கு? he அப்படிங்கிற சப்ஜெக்ட், he சப்ஜெக்ட்டுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன ஆக்சிலரி verb போடுவீங்க? have ஆ has ஆ? has. ஓகே, ரைட், போட்டீங்க. அடுத்தது ரைட் அப்படிங்கிற வேர்ப்ல எத்தனாவது வெர்ஷன் யூஸ் பண்ணிக்க பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு? Verb 3. Past participle. 3 written. Okay, so பாருங்க, he has written 3 books. அவர் 3 புத்தகங்கள் எழுதி இருக்கிறார். ஓகே, அடுத்தது they have cleaned the room. அவங்க ரூமை கிளீன் பண்ணியிருக்காங்க. எப்ப? ஜஸ்ட் இப்பதான் கிளீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரீசென்ட்லி நடந்த ஆக்ஷன். இப்போ இதே சென்டென்ஸை நான் அவங்க நேத்து ரூமை கிளீன் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லணும், நான் எப்படி சொல்லியிருப்பேன்? they cleaned the room yesterday. Okay, do you understand it? பாருங்க, 2 சென்டென்ஸுக்கு இடையிலான டிஃபரன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்பதான் நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை பேசக்குள்ள என்ன சொல்றோம்? they have cleaned the room ன்னு சொல்லி சொல்றோம்.
ஆனா ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்ட் டைம், ஒரு ஸ்பெசிபிக் பாஸ்ட்ல நடந்த ஒரு செயலை குறிப்பிடுறதுக்கு நாங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம்? சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றோம். அது நாங்க இன்னும் படிக்கல, இதுக்கு அடுத்துதான் படிப்போம். அப்ப பாருங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நாம சப்ஜெக்ட் போட்டிருக்கோம். சப்ஜெக்ட்டுக்கு பிறகு என்ன வந்திருக்கு? சப்ஜெக்ட்டுக்கு பிறகு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கிற வேர்டு என்ன? Helping verb. ஹெல்பிங் verb, ஆக்சிலரி verb. அது என்ன வந்திருக்கு? இங்க have வந்திருக்கு. மூணாவது என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? verb எத்தனாவது வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம்? Version 3. Verb 3. வெர்ஷன் Past 3 யூஸ் பண்ணிருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஸ்ட்ரக்சரை பாருங்க. சப்ஜெக்ட்டுக்கு பிறகு ஆக்சிலரி verb இருக்கா? டேக்கு பக்கத்துல ஆக்சிலரி verbs ஏதாச்சும் இருக்கா? Do you see any auxiliary verb after the subject in the simple past sentence? Do you see anything? No. ஏதாச்சும் இருக்கா? Have இருக்கா? No. Has இருக்கா? Am, No, is, sir. or anything? That's nothing. No. ஸ்ட்ரெயிட்டா என்ன இருக்கு? ஒரு verb இருக்கு. வினை சொல்றீங்க தானே? இது எத்தனாவது வெர்ஷன் சொல்லுங்க பாப்போம். Version 2. வெர்ஷன் 2. ஏன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நாங்க என்ன யூஸ் பண்ற? மெயின் verb பாஸ்ட் ஃபார்ம். இங்க யூஸ் பண்ணிக்கிறது V3. இது பெர்ஃபெக்ட் டென்ஸ். கிளீன் அப்படிங்கிற வேர்புக்கு வெர்ஷன் 2ம் 3ம் ஒன்று தான், கிளீன் தான். ஆனா நாங்க யூஸ் பண்ணிருக்கிற யூஸ் கேஸ் டிஃப்ரெண்ட். எப்படி வரும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிட்டிவ், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப், வெர்ஷன் 2. ஓகேவா? புரியுதா விஷயம்? Yes, sir. என்ன நடந்திருக்கீன்னு சொல்லி பாருங்க. Yes. எஸ், ஓகே. ஸோ இந்த டிஃப்ரென்சஸை அழகா விளங்கிங்க ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காதீங்க. ரைட், நிறைய ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு தருவேன், நீங்க நிறைய எழுதி பாருங்க. ரைட், இது எல்லாமே என்னத்திர ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதுவும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. சரி, இப்போ ஒரு கொஷின் கேட்போம். எனக்கு ஒலிவியா சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட சும்மா கேட்கேன், ஒலிவியா நீங்க கொழும்புக்கு போயிருக்கீங்களான்னு கேட்கேன். How do you write it in present perfect tense? How will you answer me? How can you answer me using present perfect? எப்படி சொல்லலாம் நான் கொழும்புக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி? Olivia, can you tell? I have Yes, been to Colombo. I have gone to Colombo. Why? Present perfect எத்தனாவது version? Version 3. 3. Went அப்படிங்கிறது எத்தனாவது version? Go அப்படிங்கிற verb 2. Okay, can you see the difference now, Olivia? I have gone to Colombo. நான் கொலம்புக்கு போயிருக்கின்றேன். I went to Colombo last month. நான் போன மாதம் கொலம்புக்கு போனேன். போயிருக்கிறேன். டிஃபரன்ஸ் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுக்கும்? இது சிம்பிள் பாஸ்ட், முன்னால் இருக்கிறது என்ன? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சரியா விஷயம்? இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியரா எல்லாருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். Yes, sir. ஹயா, ஹாஜிரா, அத்தி, பிரஷாதா, தவிஷ், எல்லாரும் கிளியர் தானே? சொல்லுங்க. ஓகே, ரைட். ஸோ எல்லாருக்கும் கிளியர். ரைட், இப்போ நாங்க பார்த்தது இவ்வளவு நேரமும் பாசிட்டிவ் சென்டென்சஸ். ரைட், அடுத்தது இப்போ நெகட்டிவ் பார்ப்போம். நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவா இருக்கிற ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் ஆகுறதுக்கு காமனான ரூல் என்ன செய்வீங்க? வாட் டு யூ டூ இஃப் யூ வாண்ட் டு மேக் த சென்டென்ஸ் நெகட்டிவ்? என்ன செய்வீங்க? Helping verb subject. அது வந்து கொஸ்டின். Not circle. நெகட்டிவ். Not நீங்க சொல்ற ஹெல்பிங் வேர்புக்கும் ஆக்சிலரி வேர்புக்கும் பக்கத்துல என்ன செஞ்சிருக்கோம்? What have we done? என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப நான் கேட்டேன் தானே என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி. எப்படி கேட்டேன்? என்ன டென்ஸ்ல கேட்டேன்? வாட் ஹாவ் வி டன்? என்ன செஞ்சிருக்கோம்? இப்பதான் செஞ்சிருக்கோம். கிளியரா? டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணு விளங்குதா? ரைட். நெகட்டிவ் சென்டென்சஸ் என்ன செய்றீங்க? நெகட்டிவ் சென்டென்ஸ் அது ஆகக்குள்ள சிம்பிளா அந்த சென்டென்ஸ்ல, அந்த டென்ஸ்ல என்ன ஆக்சிலரி verb வருமோ அதுக்கு பக்கத்துல ஒரு நோட் சேர்ந்தா போதும். அந்த சென்டென்ஸ் இமீடியட்லி எங்களுக்கு நெகட்டிவாக மாறும். ரைட், அப்போ இதுல கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் எப்படி வரும்? ஹேவ் நோட்டையும் ஹேஸ் நோட்டையும் கான்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னு சொன்னா
சுருக்கி எழுதிங்க. Hasn't. சாரி, hasn't, haven't எழுதினா haven't அப்படின்னு வரும். சரி, hasn't அல்லது haven't. சரி, ரைட். இப்ப பாருங்க, let me show you. ரைட், எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கா, ஹேவ் யூ ஈட்டன் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப சாப்பிட்டு இருக்கீங்களான்னு ஒருத்தர் உங்கள்ட்ட கேட்காரு. தவிஷ் ஹேவ் யூ ஈட்டன் அப்படின்னு நான் கேட்கேன். தவிஷ் வந்து சாப்பிடல, எப்படி ரிப்ளை பண்ணுவார் எனக்கு தவிஷ்? I have not eaten yet. ஐ ஹாவ் நாட் ஈட்டன் எட். எட்டுன்னு சொன்னா என்ன தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னும் சொல்லுவோம் இல்லையே, நான் இன்னும் சாப்பிடலன்னு சொல்லுவோம். இன்னும் நான் சாப்பிடல, அந்த இன்னுமுக்கு தான் எட்டுன்னு யூஸ் பண்றேன் இங்கிலீஷ்ல. சரியா? அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இப்படியான கன்ஸ்ட்ரக்ஷன் வரும், எட் அப்படிங்கிற வேர்டை போட்டு. ஸோ என்ன மீனிங்? ஐ ஹாவன்ட் ஈட்டன் எட், இல்ல நான் இன்னும் சாப்பிடல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆள் வந்து கேட்காக உங்களோட ஃப்ரெண்ட் வந்து வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி. இல்லையே, இன்னும் வரல. இல்ல வரல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லி யூஸ் பண்ணுவோம்? she hasn't arrived, அவள் இன்னும் வந்து சேரல. இன்னைக்கு நீங்க ஃபுட்பால் விளையாடினியா? have you played football today அப்படின்னு கேட்காக என்ன ரிப்ளை பண்றோம்? we have not played football today, இன்னைக்கு நாங்க ஃபுட்பால் விளையாடல. we have not played football today. சரி, just an experience. Negative sentences clear இப்ப present perfect tenseல. Do you understand it? Yes, sir. Okay. Yes, sir. These are negative sentences. Okay, right. இப்ப கொஸ்டின் ஆக்குவோம். இதுக்கு தான் ஐ திங்க் ஷிஃபாஸ் என்ன மெத்தட் வரும். என்னண்டு கொஸ்டின் ஆக்குறேன்னு நாம அந்த சென்டென்ஸ்ல என்ன சேஞ்ச் மேக் பண்ணுவோம்? What change do we make in a sentence to change it into a question sentence? What do we do? Subject இருக்கிற இடத்துல auxiliary verb. எங்களுக்கு சப்ஜெக்ட், ஆக்சிலரி verb, அடுத்தது verb இருக்கும். நாம என்ன செய்யற, முன்னால வந்து ஆக்சிலரி verb போட்டுட்டு ரெண்டாவது பிளேஸ்ல சப்ஜெக்ட போடுறேன். அப்ப இங்க சப்ஜெக்ட் அப்படி சரியா செஞ்சிருக்கோமா? எஸ். has, have முன்னால இருக்குது, சப்ஜெக்ட் அடுத்தது, அதுக்கு அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப உங்களோட போன் தொலைஞ்சிட்டு வீட்டை எங்கேயோ வச்சுட்டீங்க, பெட்ல எங்கேயோ வச்சுட்டீங்க, காணல. உங்களோட சிஸ்டரை கூப்பிட்டு கேட்குறீங்க, நீ என்ன போனை பார்த்தியா? எப்படி கேட்குறீங்க? have you seen my phone? நீ என்ன போனை பார்த்தியா? இப்பதான் நடந்திருக்கு, இப்ப பார்த்தியா? did you see my phone yesterday கேட்டா என்ன? நீ நேத்து எந்த போனை பார்த்தியா? அங்க டைம் இம்பார்ட்டன்ட். நேத்து பேசுறோம், இது இப்ப ஜஸ்ட் நவ். have you seen my phone? என்ன போனை பார்த்தியா நீ எங்கேயாச்சும்? have you seen my phone somewhere? கேட்கும். இப்ப நடக்கிறது. என்ன டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இப்படியான விஷயத்துக்கு? ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆயின ஒரு விஷயம். என்ன? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இப்போ சார் ஒரு ஆள் வந்திருக்காரு உங்களோட கிளாஸுக்கு. இன்றைக்கு கிளாஸ்ல இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டும் நீங்களும். நீங்க ஹோம்ஒர்க் செஞ்சிட்டீங்க, உங்களோட சார்கிட்ட போய் காட்டிட்டீங்க. இப்ப சார் உங்களை கூப்பிட்டு கேட்காரு, உங்களோட ஃப்ரெண்ட் அவர் என்ன அவரோட ஹோம்ஒர்க்கை செஞ்சிட்டாரா? இப்ப செஞ்சிட்டாரா? என்ன கேட்காரு சார்? how do he ask? Has he finished his homework? Sorry, has he finished his work? அவன் வேலையை முடிச்சிட்டானா? ஏன் present perfect யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கு இந்த இடத்துல நேத்தா, போன மாசமா, போன வருஷமா டைம் முக்கியம் இல்லை. இந்த வேலை முடிஞ்சிருக்கா, அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்காராங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். அப்ப என்ன டென்ஸ் இது? present perfect. சரி, ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஷின்ஸ் எப்படி ஆக்குறேன்னு சொல்லி? Yes, sir. ஓகே, ஸோ இப்போ நான் உங்கள்ட்ட, இப்போ எல்லாரும் கிளாஸ்ல இருக்கீங்க, இப்போ நான் உங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பேன்? ஹாவ் யூ ஹேட் டின்னர்? ஹாவ் யூ ஹேட் டின்னர்? ஹாவ் யூ ஹேட் டின்னர்? இந்த ஹேட் வந்து நாங்க டின்னர் சாப்பிடுற, ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்ன சொல்றேன்? ஹேவ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்றேன். அந்த வேர்ப் தான் இது. சரியா? இது வந்து ஆக்சிலரி வேர்ப் இல்லை. இங்க இந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப் தான் இது. ஹேவ் யூ ஹேட் லஞ்ச்? நீங்க லஞ்ச் சாப்பிட்டீங்களா? ஹேவ் யூ ஹேட் டின்னர்? நீங்க டின்னர் சாப்பிட்டீங்களா? இப்படி கேட்கறது. ஓகே,
அப்ப என்ன டென்ஸ் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ உங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு which tense is this present perfect okay right இப்போ இதுக்கு நீங்க எப்படி ரிப்ளை பண்ணலாம் எஸ் ஐ ஹாவ் ஓகே எஸ் ஐ ஹாவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி போயிட்டு இப்ப நான் வந்து இதே விஷயத்த நேத்து நீங்க டின்னர் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஹாஜராட்ட கேட்கணும்னு சொன்னா ஹாஜரா டிட் யூ ஹாவ் டின்னர் yesterday ஹாஜரா நீங்க நேத்து டின்னர் சாப்பிட்டீங்களா டிட் யூ ஹாவ் டின்னர் yesterday டிஃபரன்ஸ் விளங்குதா எப்படி மாத்தி யூஸ் பண்றோம்னு சொல்லி ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் ரைட் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் இப்போ நான் இந்த சைட்ல எழுதி காட்டினது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிற சென்டென்ஸ் சரியா அதை நாம இன்னும் படிக்கல அடுத்த பாஸ்ட்ல தான் அது வரப்போகுது இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா என்ன எங்கெல்லாம் அதை யூஸ் பண்றோம் எப்படியான ஸ்ட்ரக்சர்ஸ் வருது என்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது வேர்ப்ட வேர்ஷன் என்னத்துல யூஸ் பண்றோம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா என்னன்னு பார்க்கணும் ஸோ இதுதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல ஸோ இப்போ பாசிட்டிவ் கொஷின்ஸ் கேட்ட மாதிரி என் ஃபோனை பார்த்தியா ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கானா ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா இப்படி கேட்ட மாதிரி நீ வரலையா போகலையா பார்க்கலையா இப்படி நெகட்டிவ் கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம் அப்ப நாங்க பாசிட்டிவ் கொஷின் ஃபார்ம் பண்ணல என்ன செஞ்சு ஜஸ்ட் ஹேஸ் அல்லது ஹேவ் அப்படிங்கிற ஆக்சிலரி மட்டும் முன்னால போட்டு பட் நெகட்டிவா கேட்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு மீனிங் வரணும் அப்படின்னு சொன்னா what do we do Haven't. கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல பாருங்க ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு முன்னால நெகட்டிவ் கொஷின் haven't அல்லது hasn't யூஸ் பண்ணிருக்கேமா இல்லையா ஹேவ் அல்லது ஹேவ் போட்டா தட்ஸ் வந்து அது வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ் சரிதானே நெகட்டிவ் கொஷின்ஸ் என்னன்னு சொன்னா அந்த நொட் நெகட்டிவ் சென்டென்சஸ்ல இருக்கிற ஆக்சிலரி வேர்போட இருக்கிற நொட்டையும் சேர்த்து we have to put it in front of the sentence okay so that's the thing ஓகேவா சரியா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா அப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ் கேக்குறீங்க haven't you done your homework நீ உன்னோட ஹோம்ஒர்க் செய்யலையா haven't you done your homework hasn't she called you yet அவள் இன்னும் உனக்கு கால் பண்ணலையா haven't they arrived அவங்க இன்னும் வந்து சேரலையா இல்லையா நெகட்டிவ் கொஸ்டின் என்ன டென்ஸ்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஏன் இதெல்லாம் இப்பதான் நடந்திருக்கில்லையான்னு நாங்க கேட்க ஸோ அப்படியான விஷயங்களுக்கு நாங்க யூஸ் பண்றதா என்ன பிரசன்ட் பர்ஃபெக்ட் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவா இந்த டென்ஸ் உங்களுக்கு விளங்கிச்சா ஓகேவா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் Yes, sir. ஓகே ஸோ எல்லாருக்கும் கிளியரா கேன் ஐ கெட் அ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி Yes, sir. எஸ் Yeah. ஓகே அதர்ஸ் இஷ்ரா ஹயா அடுத்தது ஷிஹாப் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு தானே Yes, sir. okay so if you don't understand there's no point in doing the class right உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னா கிளாஸ் எடுத்ததுல எந்த அர்த்தமும் இல்லை so you have to understand it okay right so இதுதான் வந்து present perfect tense ஸ்டூடெண்ட் சரியா அப்ப நாங்க என்னென்ன யூஸுக்கு இதை பார்த்தோம் இப்பதான் நடந்து முடிஞ்ச ஒரு வேலை அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு லைஃப்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அங்க போயிருக்கேன் இங்க வந்திருக்கேன் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் இப்படியான டைம் குறிப்பிடப்படாத செய்யப்பட்ட ஒரு வேலையை நாங்க பேசுறதுக்கு present perfect tense யூஸ் பண்றோம் சரிதானே அப்ப நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் கிளியரா படிக்கக்குள்ள அதுல ஸ்ட்ரக்சரையும் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ரெண்டு டிஃபரன்ஸும் இன்னும் கிளியரா விளங்கும் சரியா இப்போதைக்கு present perfect tense எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன் சரிதானே சோ இதுல பாக்குறதுக்கு வேற ஒன்றும் இல்லை இவ்வளவுதான் விஷயம் சரி ரைட் ஸோ that's all about present perfect tense right சரி இப்போ வந்து சில கொஷின்ஸ் கேட்டு பார்ப்போம் ஸோ present perfect tenseக்கு என்ன டைப் verb யூஸ் பண்ணுவீங்க which version என்ன Version. யூஸ் பண்ணுவீங்க Version Version 3. version 3 அப்போ present perfectக்கு மட்டும் இல்ல present perfect அதே போல past tenseல ஒரு perfect tense இருக்கா இல்லையா ம். அந்த past perfect tenseல நீங்க என்ன verb தான் யூஸ் பண்ணுவீங்க version 3 அதே போல இப்போ future perfect tenseல நீங்க என்ன யூஸ் பண்ண வேணும்
ஆப்வியஸ்லி வெர்ஷன் 3 verb தான் யூஸ் பண்ணணும். இதே போல இன்னொரு கிராமர் பார்ட் இருக்கி, அங்கேயும் நீங்க கட்டாயம் மெயின் verb எப்பயுமே வெர்ஷன் 3ல தான் யூஸ் பண்ணுவீங்க. அது என்ன, அது என்ன கிராமட்டிக்கலி நாங்க அதை என்னன்னு சொல்லுவோம், என்ன Passive voice. ரைட், வெல் டன். passive voiceலயும் நாங்க எப்பவுமே போடுற மெயின் verb ஆல்வேஸ் என்னத்துல இருக்கும், வெர்ஷன் 3ல மட்டும்தான் இருக்கும். அது என்ன டென்ஸ்னு சொல்லி இது இல்லை. இப்போ நாங்க பாக்குற இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும். சரிதானே? ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு verb, ஒரு ஒரு வாக்கியத்துல இருக்கிற ஒரு எழுவாயை பத்தி பேசுறோம். ஐ ஹாவ் கிளீன் த ரூம், நான் ரூமை கிளீன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் செஞ்ச வேலை ஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசுது. இதே விஷயத்தை நான் த ரூம் இஸ் கிளீன் பை மீ, ரூம் என்னால கிளீன் பண்ணப்படுது, அந்த ரூம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபோக்கஸ் கொடுக்கக்குள்ள தட்ஸ் கால்ட் passive voice. அங்க நாங்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ் பண்ண இடத்துலையும் verb எத்தனாவது வடிவத்தை யூஸ் பண்ணுவோம், obviously version 3, ரைட்? அப்போ இதெல்லாமே பாடமாக்குறல, மனசுல இப்படிதான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கிறல, இது ஃபெமிலியர் ஆகணும் எங்களுக்கு. நாங்க பேசிட்டு போக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரணும். இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா ஐ ஹாவ் சொல்லிட்டு நான் வெர்ஷன் 2 verb யூஸ் பண்ண மாட்டேன். ஐ ஹாவ் வென்ட் டு கொலம்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு எனக்கு தெரியும், ஐ ஹாவ் வந்தா பெர்ஃபெக்ட் டென்ஸ் பின்னால வர verb வெர்ஷன் 3ல தான் வரணும்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஒரு காலமும் ஐ ஹாவ் வென்ட் டு கொலம்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஐ ஹாவ் கோன் டு கொலம்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது எங்களுக்கு ஃபெமிலியர் ஆகணும், பேசணும், கதைக்கணும், அப்பதான் வரும். சரி, ரைட். ஸோ எப்பவுமே நான் உங்கள்ட்ட சொல்றது, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட் டு ஸ்டடி ஃபார் எக்ஸாம்ஸ். ப்ளீஸ் ட்ரை டு லேர்ன் அ லாங்குவேஜ் ஆஸ் அ லாங்குவேஜ். ஓகே, ரைட். ஸோ டைம் இஸ் 9:49. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்வோம்னு சொன்னா, சின்ன ஒரு ஸ்பெல் பி ஒன்று வச்சு பார்ப்போம். நான் சொல்ற வேர்ட்ஸுக்கு ஸ்பெல்லிங் யாரெல்லாம் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ vocabulary இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல் வளம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எங்களுக்கு நிறைய சொற்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் கேட்குற ஆக்கள் நான் சொல்ற வேர்ட்ஸுக்கான ஸ்பெல்லிங்ஸை சொல்லுங்க எனக்கு. ஓகே, ஸோ ஒரு காலமும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேக் பண்ணப்படா. நாம கிரேட் 10 கிரேட் 3 or 4 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறதுக்கு we are studying in all level, we are in A levels. ஓகே, அட்வான்ஸ்ட். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது ஒரு வேர்ஸ்ட் மிஸ்டேக், ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு மிஸ்டேக். ஸோ ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ரைட். ஸோ நான் கேட்குறாக்கள் எரர் மிஸ்டேக் வந்தால் பரவாயில்ல, ஜஸ்ட் சொல்றேன், அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். சரி, ஸோ ரஷாதா சொல்லுங்க, ஃபார் த வேர்ட் கியூரியோசிட்டி. கியூரியோசிட்டி எங்களுக்கு ஒரு விஷயத்துல இருக்கிற ஆர்வம் அப்படின்னு சொல்றதுக்கு கியூரியோசிட்டின்னு சொல்றேன். ஹவு டு யூ ஸ்பெல் தட்? வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. கியூரியோசிட்டி, கியூரியோசிட்டி. கியூவா, லெட்டர்ஸ் கியூவா சொன்னீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, QURIOSITY, curiosity. ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக், இட்ஸ் சி. ஓகே, கியூரியோசிட்டி. அதோட இங்க யூ வராது. ரைட், சாரி, கியூரியோசிட்டி. சரியா ஸ்பெல்லிங்? ரைட். இது ஒரு ஆளுக்கு இருக்கிற ஒரு ஆர்வத்தை சொல்ற. நாங்க சொல்லுவோம் ஐ ஆம் கியூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இப்படிதான் ஸ்பெல்லிங் வருமா, கியூரியோசிட்டி. நம்ம கியூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் தானே, எனக்கு நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமுக்கு இப்படி வரும் ஸ்பெல்லிங், ஐ ஆம் கியூரியஸ். ஐ ஆம் கியூரியஸ்ன்னு சொன்னா என்ன, நான் ஆர்வமா இருக்கேன் ஒரு விஷயத்துக்காக. ஸோ அது ஆர்வம் அப்படின்னு நவுனா வரக்குள்ள நாங்க என்ன எழுதுவோம், கியூரியோசிட்டி இப்படி எழுதுவோம். சரியா ரஷாதா, ஸ்பெல்லிங் கரெக்டா? இப்ப டு யூ கெட் இட்? ஸோ நிறைய வேர்ட்ஸ் இது பண்ணுங்க. சரி, இப்போ அடுத்த ஆள்கிட்ட கேட்போம். நான் எல்லாருக்கும் ஒரே லெவலில் தான் டீச் பண்ணுவேன். சரியா, கிரேட் 10 ஒரு ஆள், 11 ஒரு ஆள் அப்படி இல்லை. இங்கிலீஷ் எல்லாருக்கும் உண்டு தான், கிராமர் எல்லாருக்கும் உண்டு தான், வேர்ட்ஸ் எல்லாருக்கும் உண்டு தான். ஸோ வெரி அட்வான்ஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது பயப்பட வேணாம், ஆன்சர்ஸை சொல்லுங்க. மிஸ்டேக்ஸ் வந்தால் கரெக்ட் பண்ணும். தட்ஸ் ஹவ் வி லேர்ன். உங்களை மாதிரி 1008 மிஸ்டேக் நான் மேக் பண்ணிருக்கேன். ஓகே, அப்படி மேக் பண்ணி தான் அட்லீஸ்ட் இந்த லெவலில் நான் இருக்கேன். ஸோ மேக் மிஸ்டேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் தெம், ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட் இட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ரைட். லெட்ஸ் ஆஸ்க் Tavish. Tavish, can you spell
Uh, can you spell uh, can you spell calendar? Calendar. C-A-L-E-N-D-E-R. C-A-L-E-N-D-E-R. Okay, so there's one mistake. It's calendar. Okay, D-A-R. Right? Okay, Okay, sir. sorry. All right. So well done. So Rashada and Tavish, well done. So let's ask another person. Let's ask Haya. Can you spell pronunciation? Pronunciation. உச்சரிப்பு அப்படின்னு நாம சொல்றோம். Can you spell it? P-R-O Yes. N-O P-R-O-N. N P-R-O-N-O-U-N Hmm. C-I-A Hmm. T-I-O-N. ஓகே, இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஓ வராது. ப்ரொனன்சியேஷன். அப்போ மிஸ்டேக் விளங்குதா? நானும் ஒரு கிரேட் 10 வரைக்கும் இந்த உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு இந்த ஓ வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் ஓ வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா, வேர்பா வரக்குள்ள இந்த வேர்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்கும், உச்சரி அப்படின்னு இருக்கும். ஆனா வேர்பா மாறக்குள்ள என்ன நடந்துருது? இந்த வேர்ட்ல ஓ இல்லாம போகுது. அப்ப பாருங்க எவ்வளோ ஒரு ட்ரிக்கியான ஒரு ட்ரிக்கின்னு சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ். அப்போ இவ்வளவு காலம் எனக்கும் தெரியாம இருந்துச்சு. அப்போ நான் புதுசா பார்க்கும்போது தான், இன்னொரு இடத்துல பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும், யா இந்த ஸ்பெல்லிங் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. மிஸ்டேக் இஸ் எ மிஸ்டேக். சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் மிஸ்டேக் மிஸ்டேக். ஓகே, ஸோ இப்போ விளங்குதா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதை லேர்ன் பண்றதுக்குன்னு சொல்லி? இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹயா, இட் இஸ் ப்ரொனன்சியேஷன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். Am I right? Yes, sir. Yes. Okay, so let's ask another person. Olivia, have I asked you before? No, right? No, sir. Okay, so let me ask you. Uh, let's say digitalization. Digitalization. How do you spell it? D-I-G-I T Hmm. D-I-G-I-T Hmm. digital L-I D-I-G-I-T T-A I think T-A D-G-T L-I-S-A-T-I-O-N. L-I-S-A-T-I-O-N. சரி? Yeah. Is this the one? Yes. So இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் சொல்றேன். ஒலிவியா வெயிட். இப்போ ஒலிவியா வந்து டிஜிட்டலைசேஷனுக்கு இந்த இடத்துல எஸ் போட்டாங்க. ஆனா எரர் காட்டுதா இல்லையா? எரர் காட்டுதா இல்லையா? காட்டுது. அப்போ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இந்த ஸ்பெல்லிங் கரெக்ட். ஜெட் போட்டு எழுதுறது. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இந்த ஸ்பெல்லிங் கரெக்ட். ஸோ போத் ஆர் கரெக்ட். டிஜிட்டலைசேஷன், நேஷனலைசேஷன். ஓகே, நேஷனலைசேஷன். இப்ப பாருங்க, ஜெட் போட்டு எழுதினு சொன்னா அது கரெக்ட்னு காட்டுது. பாருங்க. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷுக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்படியான வேர்ட்ஸை பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல எஸ் போட்டு எழுதுவாங்க, அதுவும் சரி. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஜெட் போட்டு எழுதுவாங்க, இதுவும் சரி. அப்போ எங்களோட லேப்டாப் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அது இதை ரெகக்னைஸ் பண்ணுது. நாங்க இப்படியான வேர்ட்ஸுக்கு எஸ் போட்டும் எழுதலாம். இப்போ விளங்கிச்சு அந்த விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி? யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ்? ஸோ ஒலிவியா, வெல் டன். ஓகே, ரைட். ரைட், இப்போ இன்னொருத்தர் கேட்போம். ஹாஜிரா, have I asked you already? No, sir. Okay, so ஹாஜிராட்ட கேட்கலாம். ஹாஜிரா சொல்லுங்க, prison, prison, ஜெயில் அப்படின்னு சொல்லுவோம்.
குற்றம் crime செஞ்சுட்டு போறவங்கள போடுற இடம் prison. How do you spell it? Sir, கொஞ்சம் திரும்ப சொல்லவா? ரிப்பீட் பண்ணட்டா? prison. prison. crime செஞ்சவங்கள போடுற jail. prison. சிறை. சிறைச்சாலை. No idea வா? No idea answer it's okay. You can say. P. Sorry. P. PR. I Z Z. I N. IN. Oh, prison. Yes. So இத பாருங்க. இந்த வேர்ட் வந்து prison. அப்போ prison அப்படின்னு சொல்றதால அது ஸ்பெல்லிங் PRIZIN அப்படின்னு வரணும் இல்லை. ஸ்டாண்டர்டான ப்ரொனன்சியேஷன் வந்து prison அப்படின்னு தான் சொல்லும். இப்ப ஓ வந்திருக்கிறதால prison அப்படின்னு சொல்றல. ப்ரொனன்சியேஷன் எப்படி? prison. ஓகே. ஸோ இதுதான் ஸ்பெல்லிங். ஓகேவா? இதனால தான் நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்றேன், ப்ளீஸ் இம்ப்ரூவ் யர் ப்ரொனன்சியேஷன். சும்மா யாரோ ஒருத்தர் மாதிரி தெரியாத ஆள் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க. அந்த வேர்டுக்குரிய ப்ரொனன்சியேஷனோட நீங்க அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லெவல்ல இருக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் prison. Hajira, is it okay now? You understand it? Right. So இன்னும் ஒரு 2 பேர்ட்ட கேட்போம். Let's say Shihab, can you unmute your mic and talk? Can you spell a word? Shihab. If you can unmute, please respond. I think he's unable to talk. Okay, no worries. Let's ask Ishra. Ishra, can you talk? I will come to Abdurrahman next. Ishra, can you unmute and talk? Okay. So your word is volcano. Volcano. Erimalai அப்படி சொல்லுவோம். Volcano. How do you spell it? Ishra. Can you spell it? Volcano. Volcano. Have any idea? Ishra? Right. No idea. Okay. If you don't have any idea, let's ask another person. So Abdurrahman, can you spell it? Volcano? V Yes. O Yes. VO. L L. C A EA. N A. N. A. Volcano. Volcano. A. O. Okay. Volcano. Over மெண்டிங்ல சரிதானே? ஸோ இதை நாங்க எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மலையில இருந்து வெடிச்சு அந்த ஃபிளேம்ஸ் எல்லாம் வரும். அதான் இந்த volcano, எரிமலை. சரி. ஸோ திஸ் வேர்ட். Right. So students, that's all for today's class. So how about today's class? Can you share some feedback about today's class? எப்படியான விஷயங்கள் விளங்கிச்சா? Explanations clear இருந்துச்சா? Can I get some opinions from you? If yes, you can unmute and talk to me. I would appreciate that. Anyone? Sir, it's clear for me. Okay. Thank you. Others? Olivia? Why Olivia is silent? I have tonsils, sir, so I can't. You cannot talk. Okay. But what about today's class? Share something, right? Yeah, it was good and I understood the subject. It was good. It was good. Like, it wasn't really good. Like you are saying, like, it wasn't really good. It was good. I'm being honest. That's how you say it. Okay. You have to say it. Okay. Good. Okay. Not it was good. Okay. So your tone should be well. Okay. Your tone should be good because people judge you by your tone. Olivia, did you do your homework? Olivia, did you do your homework? Can you see the difference in the tone? First one was harsh and rude, right? The next one was soft. நாங்க பேசுற டோன்ல எங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. Yes. I did. Yeah, you have to. Right. So Abdul Rahman,
what do you think about today's class? Do you have something to share with us about today's class? If you have something, you can talk to us. Anything? Just a few words, maybe. It was good, it was nice. Anything, Abdul Rahman? If you have something, share. Yes, sir. Was it clear to you? Yes, just a yes. Okay. Thank you. Still thank you. So Rashada, what do you have to say about today's class? Anything from Rashada's side? Any opinions? Yes, sir. Very well. Very well. Okay. So learn to speak, okay? Learn to speak. இப்போ விளங்காது. You will realize it later. இப்படி ஒருத்தர் நம்மளை பேசி பழகுங்க அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி you will realize it later after you finish your studies, and when you go to your higher studies or you are going to work in a company, you will understand how important communication is, how important it is to talk in English well with others. Okay? So இப்ப இருந்தே அதுக்கான சான்ஸ் நான் உங்களுக்கு தரேன். So please try to improve. Okay? Right. So thank you so much. Have a good night. எல்லாரும் சாப்பிடுங்க. Bye, Tata. I will see you on the next class tomorrow. Okay? Thank you. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Welcome, Thank welcome, you, sir. welcome, everybody. Welcome.